கர்த்தர் அவனை பாதுகாத்து, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, யாருக்காய் நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ, யாரை நினைத்து யாருக்காய் தெய்வ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து கண்ணீர் வடித்தீர்களோ, அவர்களை கர்த்தர் பாதுகாத்து அவனை உயிரோடு கூட வைப்பார். கர்த்தரையே நம்பி இருக்கிற உங்களை நிச்சயம் கர்த்தர் உயிரோடு கூட வைப்பார். ஆதலால் மனம் தளர வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். காரியத்தை பார்த்து, நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்த்து நாம் மனம் தளர்ந்து போவோமானால் நாம் யுத்தத்திலே, இந்த போராட்டத்திலே ஜெயம் கொள்ள முடியாமல் போய்விடும். ஆதலால் தேவனை சார்ந்து தைரியமாய் ஃபேஸ் பண்ண பழகுங்க. ஏன்னா கர்த்தர் அவனை பாதுகாத்து என்ற வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதோடு கூட மட்டுமல்ல, பின்பு சொல்லுகிறார், பூமியிலே அவன் பாக்கியவானாயிருப்பான். அவரை நம்பி இருக்கிற நீங்கள், உங்களை கர்த்தர் பாக்கியவானாய் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவனுக்கு குறை ஒன்றும் இல்லை. ஏனெனில் அவனுடைய மீட்பர் வல்லவராய் இருக்கிறார். அவனுடைய தெய்வம் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட இருக்கிறேன், சதா காலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இந்த காலவோளை உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபையின் தயவினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தெய்வம் உங்களை பாக்கியவானாய் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். எந்த மனிதனும் உங்களுக்கு அனுகூலம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதில்லை. தேவனே மனிதன் அடைக்கிற வாசல்களை திறந்து உங்களை பாக்கியவான் என்றதான அந்த ஸ்தானத்தின்படியே உங்களை முன்னோக்கி கடந்து போகச் செய்ய அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார்.